ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு மார்ச் 15 கரண்ட் அஃபேர்ஸை பார்க்க போறோம். ஒன்று, இந்தியாவின் புதிய தேர்தல் ஆணையர்கள் யார்? இதுக்கு சரியான ஆன்சர் ஆப்ஷன் பி, சுக்பீர் சிங் சாந்து. ஆப்ஷன் சி, ஞானேஷ் குமார். உங்களுக்கே தெரியும், ஏற்கனவே 2 பேர், அதாவது மொத்தம் 3 பேர் அடங்கிய குழு தான் இந்திய தேர்தல் ஆணையம். அதில் ஒன்று தலைமை தேர்தல் ஆணையர் இருப்பார். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அவருக்கு கீழே 2 பேர் தேர்தல் ஆணையர்கள் இருப்பார். ஸோ இந்த 3 பேர் எடுக்கிற முடிவு தான் இறுதியானது அப்படின்னு உங்களுக்கே தெரியும். ஏன் அப்படின்னா, ஒருத்தராக இருந்தால் அவர் ஒரு சர்வாதிகாரமாக இருக்குன்றதுக்காக 3 பேர் அடங்கிய குழு. இதை ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த ரெண்டாவது ஆள் பிப்ரவரி 14 ரிட்டையர்ட் ஆகிட்டார். ஓகேங்களா, அனுராக் பாண்டே அப்படின்னு சொல்லிட்டு. மூணாவது அருண் கோயல் என்றவர் பார்த்தீங்கன்னா இவர் இப்போ அவராக பதவி விலகிட்டார். ஸோ அதனால் 2 பேர் பார்த்தீங்கன்னா சேம் டைம் காலி ஆயிடுச்சு. ஸோ இப்போ எலெக்ஷன் வரப்போதனால கண்டிப்பாக இந்த தலைமை தேர்தல் ஆணையருக்கு கீழே 2 பேர் இருக்கணுன்றதுக்காக சுக்பீர் சிங் சாந்து, ஞானேஷ்குமார் 2 பேர் செலக்ட் பண்ணியிருக்காங்க. சுக்பீர் சிங் சாந்து இவர் பார்த்தீங்கன்னா அதாவது உத்தரகாண்ட் தலைமைச் செயலாளராக இருந்தார். அது பார்த்தீங்கன்னா தேசிய நெடுஞ்சாலை ஆணையத்தினுடைய தலைவராக இருந்திருக்காரு. ஸோ இவர் 1988 ஐஏஎஸ் கேடர் எப்போ முடிச்சார்? ஐஏஎஸ்னா 1987 செலக்ட் ஆகிருக்காரு. அதுக்கு அடுத்தது மத்திய உயர்கல்வித்துறை செயலாளராக இருந்திருக்காரு. அடுத்து ஞானேஷ்குமார், இவர் பார்த்தீங்கன்னா கேரளா ஐஏஎஸ் கேடரை சேர்ந்தவர், கேரளா. இவரும் 1988 தான், 1988. இவருடைய முக்கியமான பிரிவு என்னன்னா, ஆர்டிகல் 370 நீக்கினாங்களா ஜம்மு காஷ்மீருக்கு, அதனுடைய மேற்பார்வையில் இருந்தவர் இவர் தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இந்த 2 பேருனுடைய டேட்டா இதுதான். இவங்க தான் இப்போது புதிய தேர்தல் ஆணையர்கள். ஓகேங்களா. அடுத்தது உங்களுக்கே தெரியும், இதோட முக்கிய நோக்கம் என்னன்னா, இந்த தேர்தல் இது பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி யாராக இருந்தாங்க, இப்போ ரீசெண்டாக 2022 கொண்டு வந்த அதில் யார் இருக்காங்க, இப்போது ரீசெண்டாக இருக்கிறவங்க யார்? பிரதமரால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அமைச்சர், அடுத்தது எதிர்கட்சி தலைவர். இந்த 3 பேரில் 2 பேர் மெஜாரிட்டி, 2 பேர் யார் சொல்கிறாங்களோ அவங்க. உங்களுக்கே தெரியும், பிரதமர் யார் சொல்கிறாரோ அதை தான் அவனுடைய அமைச்சர்னு சொல்லுவார். அப்போ இது பிரதமருக்கு சாதகமாக இருக்குன்னு எதிர்கட்சி தலைவர் சொல்கிறாங்க. ஆனால் இதுக்கு முன்னாடி இருந்தது எப்படி? இது 2022 இவங்க எடுத்துன்னு வந்தது மத்திய அரசு. இதுக்கு முன்னாடி எப்படி இருந்ததுன்னா, பிரதமர் இருப்பார், அதில் உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி இருப்பார், அப்புறமா எதிர்கட்சி தலைவர். இப்போ நீங்களே பாருங்கள், பிரதமர் ஒரு ஆள் சொன்னாலும் அது உச்ச நீதிமன்றம் ஆதரிச்சா தான் 3ல் 2 வரும். ஓகேங்களா. ஸோ இது முன்னாடி இருந்தது, இப்போ இதுதான். அதனால் இது பிரதமருக்கு சாதகமாக வந்ததுனால இதுவும் ஒரு கேஸ் போயிட்டுருக்கு. ஓகேங்களா. ஸோ கண்டிப்பாக இதை கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இப்போ இருக்கிற, அதாவது தேர்தல் ஆணையர்களை செலக்ட் பண்ணுற குழுவில் யார் யார் இருப்பாங்க? ஒன்று பிரதமர் தேர்ந்தெடுக்கிற அமைச்சர், எதிர்கட்சி தலைவர். கம்பல்சரி கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஐநா மனித வளர்ச்சி குறியீடு HDI அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கான இடம் ஆப்ஷன் பி 134. இதை எப்படி செலக்ட் பண்ணுறாங்க? அதாவது இது எப்படி செலக்ட் பண்ணுறாங்க? ஒன்றும் இல்லை, ஒரு மனுஷன் ரொம்ப ஆரோக்கியமான வாழ்வு வாழறானா, அவனுடைய நீண்ட நாள் வாழ்வு எவ்வளோ நாள்? நம்பர் 1, நீண்ட நாள் ஆரோக்கியமான வாழ்வு. 2, அவனுடைய கல்வி பெறும் எஜுகேஷன், வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பாருங்கள், எஜுகேஷன் கல்வி பெறும் நிலை என்ன? 3, அவனுடைய வாழ்க்கை தரம் எப்படி இருக்குது? இந்த 3 வச்சு செலக்ட் பண்ணுறாங்க. இந்த இந்தியா எவ்வளோ பாயிண்ட் வாங்கியிருக்குன்னா 0.644, ஒன்றுக்கு 0.644 வாங்கியிருக்கு. வாங்கி 134வது இடத்துல இருக்குது. ஓகேங்களா. சரி, ஓகே. இதில் நம்பர் 1 எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுவிட்சர்லாந்து தான் நம்பர் 1. சுவிட்சர்லாந்து இது பார்த்தீங்கன்னா 0.962 நம்பர் 1. நம்பர் 2 நார்வே தான் 2வது இடத்துல இருக்குது. அது 0.961 இருக்குது. அப்புறம் ஐஸ்லாண்டு 3வது இடம். ஐஸ்லாண்டு அது பார்த்தீங்கன்னா 0.959. அது ஹாங்காங் 4வது, ஹாங்காங் 0.952. நம்ம 0.64ல் 134 இடத்துல இருக்கும். ஓகேங்களா. கண்டிப்பாக கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. HDI ஒவ்வொரு முறையும் கேட்குறாங்க. அது ஒரே நாடு ஒரே தேர்தல் எப்போது நடைமுறைப்படுத்தப்படும் என அந்த குழு பரிந்துரைத்தது அப்படின்னா ஆப்ஷன் சி 2029. தெரியும், ராம்நாத் கோவிந்த் தலைமையிலான 8 பேர் அடங்கிய குழு, ராம்நாத் கோவிந்த் தலைமை, அவர் 8 பேர் அடங்கிய குழு இதுக்காக போட்டாங்க. ஒரே நாடு ஒரு தேர்தல் நடத்தலாமான்னு. இதில் கிட்டத்தட்ட 32 கட்சி ஆதரவு, 15 கட்சி எதிர்ப்பு. ஓகேங்களா. ஸோ இதன் மூலமாக பார்த்தீங்கன்னா 2029 இது அமல்படுத்தலான்னு இது சொல்லியிருக்கு.
ஒரு முக்கியமான ஒரு சாராம்சம் என்ன சொல்கிறாங்கன்னா, சப்போஸ் இந்த ஒரே நாடு ஒரு தேர்தல் முக்கிய நோக்கம் 1, பணம் வந்து மிச்சமாகும், கம்பல்சரி பணம் மிச்சம். 2, அதாவது அரசினுடைய திட்டங்கள், அது நீதிமன்றங்கள், அது இது தொழில்துறை தொடங்குறதில்ல, இதெல்லாம் ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருக்கும். எலெக்ஷன் வர்றதுனால அதெல்லாம் கொஞ்சம் தள்ளி போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அரசாங்கத்துக்கு, அந்த வேலை இருக்கிறதுனால முக்கியமாக சொல்கிறாங்க. இன்னொன்று, இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் 1951 முதல் 1967 வரையும் இப்படி தான் இருந்திருக்குது. 1950 67 வரையும் இப்படி தான் இருந்திருக்குன்னு சொல்கிறாங்க. இன்னொன்று, சரி ஓகே, இப்போது ஒரே நாடு ஒரே தேர்தல் எல்லாத்தையும் நடந்துச்சு, எம்எல்ஏக்கும் எம்பிக்கு ஒரே மாதிரி நடந்துச்சு. திடீர்னு ஒரு ஸ்டேட்டில் ஒரு ஆட்சி கலைக்கப்படுதுன்னா, சப்போஸ் இப்போ நடந்து ஒரு 2 வருஷம் கழிச்சு கலைக்கப்படுதுன்னா, மீதி 3 வருஷம் தான் இருக்குது. உடனே எலெக்ஷன் நடத்தி புதுசாக வர்ற அந்த கவர்மெண்ட்டு 3 வருஷம் தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதுக்கு மறுபடியும் 5 வருஷம்லாம் கொடுக்க மாட்டாங்க, 3 வருஷம் தான் இருக்கும். மீதி இருக்கிற எத்தனை வருஷமோ அத்தனை வருஷம் தான் இருக்குன்ற மாதிரி அதில் குழுவில் பரிந்து வச்சுருக்காங்க. கண்டிப்பாக இதை கேட்கறதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப 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 அதிகம். ஸோ கண்டிப்பாக இதை வந்து படிச்சிங்க. அடுத்து, இந்திய தேர்தல் பத்திரம் எந்த ஆண்டு கொண்டு வரப்பட்டது? இந்திய தேர்தல் பத்திரம் ஆப்ஷன் பி வந்து 2018. உங்களுக்கே தெரியும், சுப்ரீம் கோர்ட்டில் எஸ்பிஐ வந்து பார்த்தீங்கன்னா இந்த தேர்தல் பத்திரத்தை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, தேர்தல் ஆணையத்துக்கு கொடுத்துட்டாங்க. இதை வந்து இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதில் முக்கியமாக தேர்தல், அதாவது யார் கொடுத்தாங்க, ஒரு இது யார் கொடுத்தாங்க, யார் வாங்கினாங்க, ஆனால் யார் யாருக்கு கொடுத்தாங்கன்றத டீட்டெயிலாக சொல்லலை அப்படின்றதும் ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. ஓகேங்களா? கண்டிப்பாக கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எல்லாமே ஒரு முக்கியமான கொஷின் தான். இன்றைக்கி பார்த்த கரண்ட் அஃபேர்ஸ் அவ்வளோதான், இன்றைக்கி அவ்வளோ முடிஞ்சுது. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ள வாய்ந்திருக்குன்னு நான் நம்புகிறேன். இன்றைக்கி பார்த்த 2 கொஷின் நீங்கள் முடிஞ்சால் கீழே கமெண்ட்டில் டைப் பண்ணலாம். 1, இந்தியாவினுடைய புதிய தேர்தல் ஆணையர்கள் யார்? இந்த 2 பேர் இருக்காங்க, 2 பேரில் யாராவது ஒருத்தர் பேராக நீங்கள் கமெண்ட்டில் டைப் பண்ணலாம். நம்பர் 2, HDI அதாவது மனித வள குறியீட்டில் இந்தியாவுடைய இடம் எத்தனை? இந்த 2 கொஸ்டின் ஆன்சரை நீங்கள் கீழே முடிஞ்சால் கீழே கமெண்ட்டில் டைப் பண்ணுங்கள். மீண்டும் நம்ம நாளைக்கு இதே மாதிரி கண்டா சொல்லலாம். முடிஞ்சால் லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ பாய்.